ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க எங்க ஊர் இதுதான். ஸோ வந்துட்டு நான் வந்து எங்க ஊரோட ஃபுல் வியூ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். சூப்பரா இருக்கும். கீழெல்லாம் விழுந்துருவா, இங்கெல்லாம் இப்படிலாம் வரக்கூடாது. எங்க வீட்டு மாடி, எங்க வீட்டு பக்கத்துலயே பாருங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பக்கத்துல ஒரு கோவில். இதான் எங்க ஸ்ட்ரீட். கொஞ்சம் தூரம் நகர்ந்து போனா விவசாய நிலம். அந்த தொலைவுல தான் அக்ரி காலேஜ் இருக்கு. அந்த ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கு பாத்தீங்களா, அது அக்ரி இன்ஜினியரிங் காலேஜ். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் இந்த பக்கம் தான் போய் விளையாடுவோம். அந்த நிறைய சைடு இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து போய் விளையாடுவோம். அந்த காட்டுக்குள்ளரெல்லாம் தூரிக்கட்டி விளையாடுவோம், அதுக்கப்புறம் நொண்டி விளையாடுவோம். ஜாலியா இருக்கும். தண்டரா போட்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீக்கு நாளைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை எங்கள் ஊரில் காப்பு கட்டுறாங்க. 7 நாள் காப்பு. 7 நாள் வந்து முடிஞ்சுட்டு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து எங்கள் ஊரில் திருவிழா. அதுக்கான தண்டோரா தான் இது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் முதல் நாளே வந்து தண்டோரா போட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிவிடுவாங்க. எங்கள் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி, வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி நீட் பண்ணி வச்சுருவாங்க. நைட்டு வந்துட்டு காப்பு கட்டுறவங்கள அழைச்சிட்டு போய் கோவிலில் விடுவாங்க. அதுதான் காப்பு கட்டுறது. பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு, சாப்பிட்டாச்சு. பசங்க தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரோ கொடுக்க போகிறேன், பாருங்க. இது யாருன்னு தெரியுதா? ஃபேஸ் ஒழுங்கா வருதுங்களா? இவருதான் என்னோட காட். ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு என் அம்மாட்ட சொல்லி அழுவேன். என் அம்மா எனக்காக, எங்க அம்மா எனக்கு வந்து அதை செய்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்சிமம் நான் இவர்கிட்டயுமே நான் வந்துட்டு சொல்லி புலம்புவேன். மேக்சிமம் இவர்கிட்ட நான் சொன்ன ஒப்படைச்சாலே என்னோட கஷ்டம் முழுசா தீந்தா மாதிரி எனக்கு ஒரு ஃபீலா இருக்கும். கண்டிப்பா அதுக்கான வழி எனக்கு வந்துட்டு என்னோட மைண்டுக்கு கொண்டு வந்துருவாரு. எங்க அம்மா வீட்டோட காட், எங்க அம்மா வீட்டோட கடவுள் இவர் தான். எனக்கும் கடவுள் இவர் தான். அம்மாவோட பூஜை ரூமுக்கு மேல இருக்கும், கடவுளுக்கு மேல அவரை வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. மேக்சிமம் எந்த கஷ்டமும் இல்லாம எங்க குடும்பத்தை வந்துட்டு இன்னுமே வந்துட்டு காப்பாத்திட்டு இருக்காரு காடுன்னு தான் சொல்லணும். வெயில் சரியான வெயிலா இருக்கு. வெயிலே தாங்க முடியல, அந்த அளவுக்கு வெயிலா இருக்கு. வெளியிலே போக முடியல. நேத்து வந்துட்டு அம்மாவை கொண்டு வந்து விடுறதுக்காக தான் இங்க திருச்சி வந்திருந்தேன். அம்மாவை கொண்டு வந்து விட்டாச்சு. நேத்து காலையில போயிட்டு எங்க வீட்டு குட்டி பாப்பாவையும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. எங்க வீட்டு குட்டி தேவதை, எங்க அம்மா வீட்டோட மகாலட்சுமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா வீடியோ மேக் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில், சரியான வெயில். நாங்க இங்க வீட்டுல இருந்தே வீட்டுக்கு வந்தது ஒரு 7-8க்கு வந்தோம். வந்துட்டு 11:30க்கு வீட்லயே சமைச்சு சாப்பிட்டு 11:30க்கு மேல பாப்பா பார்க்க கிளம்பணும். அங்க போய் சேர்றதுக்கு எப்படியும் 12-1 மணி ஆயிடுச்சு. நல்ல நடு வெயில் தாங்கவே முடியல. அதனால வீடியோ எங்களால மேக் பண்ண முடியல. பாப்பாவும் தூங்கிட்டே இருந்தாங்க, எழும்பவே இல்லை. ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருந்தாங்க அவங்க, அந்த மேடமு. எந்திரிச்சாங்கன்னா போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எந்திரிக்க முடியல. அப்படியும் நாங்க ஒரு சில ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்தோம். நான் எடுத்துட்டு போன ட்ரெஸ், ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் போட்டு போட்டோ எடுத்தாச்சு. ஓகே,
பாப்பா ஃபோட்டோ அடுத்து அட்டாச் பண்றேன். இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் திருச்சி ஆஃபீஸ் தான் போறேன். ஓகே பாய். இது எங்கள் திருச்சி ஆஃபீஸு. இன்றைக்கி வந்து நான் திருச்சி ஆஃபீஸில் தான் போய் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னோடய பிளேஸ் இதுதான், அதுதான் என்னோடய பிளேஸு. ஸ்டேஷன் திருச்சி ஆஃபீஸ். திருச்சி ஆஃபீஸ் இது. ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, எனக்கு ஏசி வேலை பார்க்கலையா, உள்ளே உட்காரவே முடியல. நான் உட்காந்துட்டு இருக்க இடத்துல ஃபேனே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.